வைரல் தமிழின் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வைரல் தமிழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான வைரல் நியூஸ் தமிழ்நாடு அரசியலை பற்றி. அம்மாக்கா காத்திருப்போம், இந்த டைலாக் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த டைலாக்கை சொன்னவர் வந்து நாஞ்சில் சம்பத். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு அவரை பற்றி பார்ப்போம். இவர் வந்து ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார். திமுகலேருந்து வைகோ தனியாக போய் மதிமுகன்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணப்போ இவரும் அவர் கூட ஓடி போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாளா அங்கேயே இருந்தார். 2012 இவர் மட்டும் தனியாக ஓடி போய் அதிமுக கட்சியில் சேர்ந்துட்டார். அப்போது இவருக்கு வந்து இனோவா கார்லாம் ப்ரைஸாக தந்தாங்க. எல்லோரும் இனோவா சம்பத் அப்படின்னு கூட கூப்பிட்டாங்க. இவர் போன வாரம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இனோவா காரை கொண்டு போய் ஏடிஎம்கே ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு கம்முன்னு அமைதியாக வீட்டில் உட்காந்துட்டாரு. உடனே என்னடா ஆச்சு அப்படின்ட்டு டிவி சேனல்காரங்கெல்லாம் பேட்டி எடுக்க போனப்போ, ஃபஸ்ட்டு சன் நியூஸ்காரங்க பேட்டி எடுக்க போனப்போ இவர் என்ன சொன்னார்னா, திமுகவிலேருந்து அழைப்பு வந்தால் நான் சேர்ந்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கே புதிய தலைமுறையும் போய் இவரை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அரசியல்லேருந்து விலகிடலான்ட்டு இருக்கேன். இலக்கிய மேடையில் நான் கொடியை பறக்க விட போகிறேன். காக்கா குருவிலாம் பறக்க விட போகிறேன். புறா பறக்க விட போகிறேன். எல்லாம் வேடிக்கை பாருங்க அப்படின்னாரு. நம்மளும் ஒரு வாரமாக பார்த்தோம், இவர் எதையும் பறக்க விடல. அப்புறம் தான் இவரோட பிளான் புரிஞ்சு, இவர் எதுக்கு பிளான் பண்ணியிருக்காருன்னா, இனோவாவை விட ஒரு பெரிய காருக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு வாரமாக வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. வேறு ஏதாச்சும் கட்சிக்காரங்க வந்து கூப்பிடுவாங்க, நம்ம அந்த கட்சியில் போய் சேர்ந்துடலாம். நல்லா ஏதாச்சும் பெரிய காராக ப்ரைஸாக தந்தாங்கன்னா ஓடி போய் அங்கே சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. யாருமே வரல. சரி என்னடா பண்ணுறது, நம்ம மவுஸ் அவ்வளோதான் போல் அப்படின்ட்டு, இருக்கிற இனோவா காரும் போயிருமே அப்படின்ட்டு, திரும்பி இன்னைக்கு காலையில் போய் சசிகலா அவர்களை சந்தித்து, இனிமேல் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண போகிறேன், கொடி பறக்க விட போகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு செம என்டர்டெயின்மெண்ட்டு. உங்களுக்கு எப்போ டென்ஷனாக இருந்தாலும் இவரோட நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். இவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆயிரும். ஸோ வைரல் தமிழின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைரல் தமிழின் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.